சொடக்கு போட்டா அவன் உன்னை தேடி ஓடி வருவான். அப்படி உன்னை தேடி வர வைக்கிற மருந்து தான் இது. அப்படியா? இத பூஜையில வச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் பல்வேறு மந்திரங்களை சொல்லி உருவேத்தின வசிய மருந்து. இதோட சக்தி அளப்பரியது. இத மட்டும் முத்தரசன் சாப்பிட்ற சாப்பாட்டுல உன் கையால கலந்து கொடு. அதுக்கப்புறம் முத்தரசன் உன் பின்னாடியே சுத்தி சுத்தி வருவான். அந்த வெண்ணிலாவை சுத்தமா மறந்துடுவான். எனக்கு அதான் வேணும், எனக்கு அதான் வேணும். அது வேணும்னா இந்த மருந்தை கொடுக்கிறப்ப சில முக்கியமான விஷயங்களை பின்பற்றணும். கவனமா கேளு. நீ உன் கையால சமைச்ச சாப்பாட்டுல மட்டும்தான் இந்த வசிய மருந்தை கலக்கணும். அப்பதான் அது உனக்கு சாதகமா வேலை செய்யும். வேற யாராவது சமைச்ச சாப்பாட்டுல இத கலக்கவே கூடாது. அதனால முத்தரசனுக்கு எது பிடிக்குமோ அத உன் கையால செஞ்சு இந்த வசிய மருந்து கலந்து கொடு. என் கையால சமைச்சா மாமா அதை சாப்பிட மாட்டாரே. நீ சமைச்சதை சாப்பிட வைக்க என்ன டெக்னிக்க ஃபாலோ பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லி தரணுமா என்ன? சுவேதாவால முடியாதது எதுவுமே இல்லைன்னு எனக்கு நன்னாயிட்டு தெரியும். புரியுது சாமி. நானே என் கையால சமைச்சு இந்த மருந்த கலந்து கொடுத்து நீங்க சொன்ன மாதிரி என் விரல் சொடக்குக்க முத்தரச மாமாவை வர வச்சு காட்டுறேன். இது வரைக்கும் சொன்ன விஷயங்களை ஜெயிச்சு எனக்கு இது ஒரு விஷயமே இல்லை. இதுலயும் ஜெயிச்சு காட்டுறேன். நன்றி, போயிட்டு வரேன். ஜெயம் உண்டாகட்டும். என்ன பண்ண போறீங்க? பார்த்தா தெரியல, சமைக்க போறேன். அதான் நான் செய்யறேன்ல. நீ சமைச்சு சமைச்சு எல்லாருக்கும் போட்டு மாமா உன்னை புகழ புகழ நீதான் கிச்சன் குயினுங்கிற எண்ணம் உன் தலைக்கு ஏறிடுச்சு. அந்த எண்ணத்தை நான் உடைக்கணும்ல. உன்னை விட நல்லா சமைப்பேன்னு நான் எல்லாருக்கும் காட்டுறேன். ஏன்னா எதை செஞ்சாலும் திருத்தமாவும் நல்லாவும் செய்யறது எனக்கு கை வந்த கலை. புரியுதுல? இல்ல இது பாரு, திரும்ப திரும்ப பேசாத. இதுக்கு முன்னாடி நீ ஒருத்தி மட்டும்தான் முத்தரசு மாமாவுக்கு பொண்டாட்டியா இருந்த. அதனால ஒரு சமையல் மட்டும்தான். இப்போ நானும் முத்தரசு மாமா பொண்டாட்டி தானே. அதனால 2 பொண்டாட்டி 2 சமையல். முத்தரசு மாமாவுக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடட்டும். உனக்கு பிடிச்சத நீ சம, எனக்கு பிடிச்சத நான் சமைக்க போறேன். ஆமா, என்ன சமைக்க போற? வெஜிடேபிள் பிரியாணி பண்றேன். அட, நானும் அததான் செய்ய போறேன். இது பாரு, காய்கறி எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன். பார்த்தல? ஆமா, வேற என்ன பண்ண போற? வெள்ளை சாதம் வச்சு பிடிக்காரன குழம்பும் முருங்கைக்காய் பொரியலும் பண்றேன். அடடா, அதேதான் ஏன் மெனுவும். சரி, ஸ்வீட் என்ன பண்ண போற? கேரட் அல்வா. நானும் அதேதான். இங்க பாரு, கேரட் அல்வாவுக்காக துருவி வச்சிருக்கேன். இப்போ இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? முத்தரச மாமாவுக்கு என்னென்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியற அதே அளவுக்கு எனக்கும் நல்லா தெரிஞ்சிருக்குல்ல. அப்போ அவருக்கு பொண்டாட்டி ஆகிற முழு தகுதி எனக்கும் இருக்குதானே?
அண்ணி, ம் அண்ணன் கூப்பிடுறாரு. ம் கண்டிப்பா முத்தரசு மாமா நான் சமைச்சதை சாப்பிடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால வெண்ணிலா சமைச்சு வச்சிருக்கிற ஹாட் பேக்கை எடுத்துட்டு நாம செஞ்ச சாப்பாட மாத்தி வைக்கணும். அதுக்கு முன்னாடி என் ஹாட் பேக்ல நம்பூதிரி கொடுத்த வசிய மருந்த கலந்து வச்சிடணும். அப்போதான் வெண்ணிலா சமைச்சதுன்னு நினைச்சு மாமா நான் சமைச்சதை சாப்பிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன சுத்தி சுத்தி வர போறாரு. என்ன ஒரு டேஸ்ட். என் சமையலுக்கு நானே மயங்கிட்டேன்னா அப்புறம் முத்தரசு மாமா மயங்காம இருப்பாரா? மாமா இருங்க இருங்க இருங்க. மாமா அத மட்டும் சாப்பிட்டா எப்படி? நானும் உங்களுக்காக ஆசையா வெஜிடபிள் பிரியாணி, கேரட் ஹல்வா எல்லாமே பண்ணிருக்கேன். இந்தாங்க சாப்பிடுங்க. ஏய் யார் உனது கேட்டா? இப்போ ஒழுங்கு மரியாதை போயிடு, ஓங்கி அப்பிடுவேன். என்ன மாமா இப்படி பேசுறீங்க? நான் உங்களுக்காக எவ்வளவு ஆசையா சமைச்சிட்டு வந்திருக்கேன். உனக்கு ஏற்கனவே சொன்னலண்ணா, உன் கையில எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னல. நான் வெண்ணிலா கையில மட்டும் தான் சாப்பிடுவேன். ஓ, அப்போ வெண்ணிலா கையால எதை கலந்து கொடுத்தாலும் சாப்பிடுவீங்களோ? ஏதாவது கண்ட மருந்து கலந்து கொடுத்தாலும் அதுவும் நீங்க சாப்பிடுவீங்க. சாப்பிடுன்றல உனக்கு என்னப்பா? பா. கூடிய சீக்கிரம் நான் சமைச்சதை கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுற மாதிரி நான் உங்களை மாத்தி காட்டுறேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் பண்ண எனக்கு அதையும் பண்ண ரொம்ப நேரம் ஆகாது. போய் பண்ணு போ. சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க. நம்பூதிரி கொடுத்த வசியம் இருந்த நான் சமைச்ச சாப்பாட்டுல கலந்திருக்கேன். அத வெண்ணிலா சமைச்ச மாதிரி செட்டப்பும் பண்ணிட்டேன். அது தெரியாம ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுறீங்க. என்ன ஸ்வேதா இங்க நின்னுக்கிட்டு
தனியா சிரிச்சிட்டு இருக்க? நம்பூதிரி கொடுத்த வசியம் இருந்தா நான் சமைச்ச சாப்பாட்டுல கலந்து கொடுத்துருக்கேன். அதை வெண்ணில சமைச்சுதான் நினைச்சு மாமா அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன சுத்தி சுத்தி வருவார். நீங்க போய் உடனே சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடுகள் கவனிங்க. அடி பாவி. அடி பாவி இல்ல, மாமாவை சுத்தி வர ஆவி. அண்ணி, அத்தை ஆசிரமத்துக்கு போயிட்டு போன் பண்ணாங்களா? பண்ணாங்க ஸ்வேதா. நாளையில இருந்து அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்களாம். ஏ வெண்ணிலா, இங்க வாய. ஓய், வான்னு சொல்றேன்ல. நான் என்ன இப்ப கடிச்சா தின்ன போறேன்? வா. ரூம பாத்தியா? நல்லா இருக்கா? முத்தரசு மாமாவுக்கு இந்த டெக்கரேஷன் எல்லாம் பிடிக்கும்ல? இப்படி தலைய குனிஞ்சா எப்படி? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம ஏதோ புது பொண்ணாட்டமா தலை குனிற. இப்ப புது பொண்ணா வெக்கப்பட வேண்டிய நானே ஏதோ என் ரூம அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன். நியாயமா இதெல்லாம் நீதான் பண்ணிருக்கணும். நானே பண்ற நிலைமைக்கு ஆளாயிட்டேன். சரி விடு, பரவாயில்ல. உனக்கு முதல்ல இதெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்ல. ஏன்னா இந்த விஷயத்துல நீ சீனியர் இல்ல, அதனாலதான் உன்கிட்ட ஒப்பீனியன் கேக்குறேன். புரியுது உன் மனசுக்குள்ள இப்போ என்ன நினைப்பு ஓடுதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இவ வயித்துல முத்தரசு மாமாவோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்குன்னு ஊரறிய சொன்னவ இப்போ திடீர்னு கல்யாணம் ஆனதும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி ஆகுறாளேன்னு யோசிக்கிற. அதானே? என்ன பண்றது வெண்ணிலா, முறைப்படி எனக்கு கல்யாணம் முடிஞ்சதோ இதோ இந்த மாதிரி சடங்கெல்லாம் செஞ்சிடணும்ல. அதானே நல்லது. அப்பதானே இந்த தாலி பலம் நல்லா இருக்கும். ஏற்கனவே பலமான தாலிதான், அதுக்கு இன்னும் வலு சேர்க்கணும்ல. ஏய், என்ன அதுக்குள்ள போற? இதோ எங்க பாரு. இதத்தான் சாந்தி முகூர்த்தத்துக்கு நான் இப்ப கட்டிக்க போறேன். இது பாரு, நல்லா இருக்கா? உனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா? என்ன பேசாம மடந்தையா மாறிட்ட? சரி சரி, போ. போய் முத்தரசு மாமாவை சீக்கிரமா ரெடி பண்ணி அனுப்பி வையே. நான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு, சரியா? ஸ்வேதா, டைம் ஆகுது. சீக்கிரமா இந்த புடவை கட்டிட்டு அண்ணன்கிட்ட போய் இந்த வேஷ்டி சட்டையெல்லாம் கொடுத்துட்டு வந்துடு. ஒருவேளை அண்ணன் எதுவுமே சொல்லாம நீ கொடுக்குற ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டா அந்த வசிய மருந்து நல்லா வேலை செய்துன்னு அர்த்தம். ஓகேவா? சரி அண்ணி. நான் நேரில் வந்து பார்க்குறேன். மாமா, நான் கூப்பிட்றேன். நம்ம சாந்தி முகூர்த்தத்துக்காக நீங்க போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ். எப்படி இவ்வளோ அழகா இருக்கு? இல்ல, இந்த அழகு இவ்வளோ நாள் எங்க ஒளிச்சு வச்சிருந்தேன்னு கேட்குறேன். நிஜமாவா சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றேன். இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரூமுக்கு வந்துடுறீங்களா? ஐயோ,
ஸ்வேதா என்னாச்சு? இப்ப முத்தரசு மாமா என்ன சொன்னாருன்னு தெரியுமா? என்ன என்ன சொன்னாரு? என்ன பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்க, இத்தனை நாளா இந்த அழகை எங்க ஒளிச்சு வச்சிருந்தேன்னு கேட்டாரு. சூப்பர் ஸ்வேதா. அப்போ கண்டிப்பா வசிய மருந்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஸ்வேதா, ஐடியா செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உன்னோட வாழ்க்கை நல்லபடியா தொடங்க என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அண்ணி, தேங்க்ஸ். சரி சரி, இதுக்கு மேல நான் இங்க இருந்து உன்னை தொல்லை பண்ண விரும்பல. நான் கிளம்புறேன். உட்கார். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருக்கியோ? அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் இந்த ரம்பை, மேனகை, ஊர்வசி அப்படின்னு அழகிங்க பேர்லாம் சொல்லுவாங்க. அவங்க வரிசையில் இனிமேல் அவன் பெரிய சேர்த்துட வேண்டியதுதான். ஆனால் ஒரு சின்ன மாற்றம். ஸ்வேதா, ரம்பா, மேனகா, ஊர்வசி. முதல்ல உன் பேர் தான் வரும். என்ன ஒரு அழகு! ஹைட்டு, வெயிட்டு, ஒயிட்டு. அது யாராவது பார்த்தாங்கன்னா கூட யாரடி நீ மோகினி, இந்த அளவுக்கு மயக்கிறேன்னு கேள்வி கேட்குற அளவுக்கு ஒரு அழகு. என்ன மயக்க வந்த அழகா இல்லை என்ன வசியம் பண்ண வந்த அழகா? மாமா, உங்களுக்காக தான் இந்த அழகு காத்துட்டு இருக்கு. என்னைக்குடா நீங்க வருவீங்க, இப்படி தாலி கட்டி என்கிட்ட உரிமையா ஆசையோட பேசுவீங்கன்னு நான் காத்துட்டு இருந்தேன். என் கழுத்துல நீங்க தாலி கட்டி உங்க பொண்டாட்டி ஆகணுங்கிறது என்னோட நீண்ட நாள் கனவு மாமா. அது நிஜமாயிடுச்சு. இது அத்தனையும் ஒரே நாள்ல நிறைவேறிடுச்சு. எனக்கு இது போதும் மாமா. எனக்கு இந்த வாழ்க்கைய முழுசா வாழ்ந்த திருப்தி வந்துருச்சு. நான் ஜெயிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சிட்டு இருந்தேன் மாமா. நடக்குமானா அதான் நடந்துருச்சே. இப்போ இது மட்டும் நடந்தா இப்படி? இதுக்கு அடுத்த கட்டமா சில விஷயங்கள்லாம் நடக்கணும் இல்லையா? அட, ஐயோ, கனவா?